ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்த சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்தேன் வந்த சீரியலை இப்போ கதை என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, மனோகரி வந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் மனோகரி வந்து அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா நான் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மனோகரியோட அப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ சொல்கிறது தான் கரெக்டு, உனக்கும் எழிலுக்கும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் இப்போ என்னன்னாலும் பண்ண தயாராக இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணதுக்குமான்னு கேட்கும்போது, நீங்கள் இருக்கிறனால தானே வந்து உங்கள் கூட அவங்க வந்து என்னை அனுப்பிவிட்டாங்க. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்னை திரும்பவும் அங்கே அழைச்சிப்பாங்க. அப்படிங்கும்போது, சரிம்மா அப்போ நான் அந்த ஊரை விட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி அப்பா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், அதுக்காக நான் அந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரியோட அப்பா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா எழில தான் காட்டுறாங்க. எழில் வந்து அங்கே உள்ள டாக்டருக்குள்ள எல்லா ஸ்டாஃபுங்களும் சேர்ந்து எழிலுக்கும் சுடருக்கும் ஒரு பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து உங்கள் ஒய்ஃபை நீங்கள் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இதனால எழில் வந்து அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த சுடரை வர அழைச்சிட்டு வரணும் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடய இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ மனோகரி வந்து எழிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மனோகரி அப்படிங்கும்போது மனோகரி வந்து அழுதுகிட்டே பேசுகிறாங்க. உடனே இங்கே வாங்க எழில் அப்படிங்கும்போது, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்க அப்படிங்கவும் எழிலும் என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தோம்னா அவங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்களை வந்து அவங்க இறந்து போன மாதிரிக்கு அவங்க காட்டுறாங்க. அவங்கள வந்து பெட்ஷீட்டை வச்சு அவங்க மூடி வச்சுருக்கிறாங்க. அப்போ பெட்ஷீட் எடுத்து பார்த்ததுமே வந்து எழில் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மனோகரி இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவும் மனோகரி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, இப்போ நான் வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அநேகமாக அவங்க அப்பா இறந்து போன மாதிரிக்கு அவங்க வந்து ஒரு சீனை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் முகத்தை வந்து அவங்க காட்டலை. முகத்தை வந்து என்ன மாதிரிக்கு மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அப்படி மாதிரிக்கு ஒரு சீனை காட்டவும் இதை கேட்டதுமே வந்து எழில் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மனோகரி நீ கஷ்டப்படாத மனோகரி, இதுக்கு மேலே நீ தனியாக இருக்க வேண்டாம், நம்ம கூட நம்ம வீட்டுக்கே நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ மனோகரி சந்தோஷப்படுதாங்க. இதான் என்னுடைய பிளானு, இதுக்காக தானே நான் எல்லாமே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து தன்னுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ எழில் வந்து அவங்க அம்மா கனகவல்லிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோகரி வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க. கனகவல்லி வந்து மனோகரியை இன்னும் நீ தனியாக இருக்க வேண்டாமா, தன்னுடைய வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் இந்துமதி பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாளா, எழிலையும் சுடரையும் சேர்ந்து வாழ விட மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து ரொம்பவே அப்செட் ஆகிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மனோகரி வந்து சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து ஆறுதல் சொல்லுக்காக வரும்போது, அப்போ மனோகரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே நான் போட்ட திட்டம் தான், எங்கள் அப்பா நல்லா தான் இருக்கிறாரு, அவர் வந்து நான் ஊருக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டீங்க அப்படின்னு செல்வி கேட்கும்போது, ஆமாம் இது எல்லாமே நாங்கள் வரதுக்காக நான் போட்ட திட்டண்டி அப்படின்னு சொல்லவும் செல்வி அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுடரை தான் காட்டுறாங்க. சுடர் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஏம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது, அப்பா இந்த வீட்டில் நீ யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சொல்லப்போனால் அவர் தான் புரிஞ்சுக்க மாட்டார்னு தெரியும், ஆனால் பசங்களும் என்னட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து சுடரோட அப்பா சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா, சொல்லப்போனாக்கி நீ ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது பசங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் உங்ககிட்ட பழகாமல் தானே இருந்தாங்க, ஆனால் அவங்க மனசை நீ மாற்றலையா, அதே போல் கூடிய சீக்கிரமே வந்து உன்னுடைய அன்பால் அந்த குழந்தைங்களோட மனசை நீ மாற்றிடுவோன்னு எனக்கு தெரியுமா, சீக்கிரமே வந்து குழந்தைங்கள் வந்து உன்னை புரிஞ்சுப்பாங்க, அதனால நீ இந்த பற்றிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா அப்படின்னு சுடரோட அப்பா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, என்னை அவரும் புரிஞ்சுக்க மாட்டேக்காரு, எனக்கு என்னமோ அங்கே இருக்கவே பிடிக்கல அப்படிங்கும்போது நீ மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசாதம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு உங்கள் மாப்பிள்ளையை பற்றி சொல்லிட்டோம்னா கோவம் வந்துடுமே அப்படிங்கும்போது, இல்லைம்மா சொல்ல பண்ணாக்கி நான் அங்கே வர்றதுக்கு காரணமே மாப்பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம்மா மாப்பிள்ளை தான் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை பார்க்கறதுக்காக வர சொன்னார், சொல்ல பண்ணாக்கி எல்லாருமே அவன் மேலே கோவத்தில் இருக்கனால யாருமே நாங்கள் வந்து சுடர்கிட்ட பேசாமல் இருக்கிறோம், அவள் தனிமையாக இருக்கிறா, அவள் தனிமையை வந்து அந்த மாதிரிக்கு உணரக்கூடாது, அதனால நீங்கள் அடிக்கடி வந்து அவளை பார்த்துட்டு போங்க, ஏன்னா அவள் மேலே எல்லாருமே கோவத்தோடு இருக்கிறனால யாருமே அவர்கிட்ட பேசுறது இல்லை, அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு எழில் மாப்பிள்ளை தாம்மா வந்து உன்னை பார்க்கறதுக்காக வர சொன்னார், சொல்லப்போனால் அடிக்கடி உன்னை பார்க்க சொன்னாருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து சுடர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும்போது, ஆமாம்மா மாப்பிள்ளை தான் வந்து உன்னை பார்த்துக்க சொன்னார், அதனால நீ மாப்பிள்ளையை பற்றி தப்பாக புரிஞ்சுக்காதுமா, மாப்பிள்ளை நல்லவர் தாம்மா, ஆனால் சூழ்நிலை இந்த மாதிரிலாம் வந்து நடந்து போச்சுது, அதனால தான் அவர் உன் மேலே கோவத்தோடு இருக்கிறாரு, கண்டிப்பாக வந்து அவருடைய கோவமும் ஒரு நாள் வந்து உன் மேலே பாசமாக வருமா, அதுக்கான நாள் வந்து வரலை,
அதுக்காக நீ கூடிய சீக்கிரம் வரும், நீ காத்திருமா அப்படிங்கிறாங்க. அதனால எல்லாமே மாறும், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு வந்து அவங்க அப்பா ஆறுதல் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. மனோகரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுடரையும் எலியிலும் சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. அடுத்து அந்த கதையை வந்து என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.